வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றின ரிவ்யூவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா சந்தியா எபிசோடு ஜனவரி 31 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போகிற வீடியோஸ் தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயா வந்துட்டு ஆட்டோ ரிப்பேர் ஆனதுனால நேராக கோவிலில் போய் நிற்கிறாங்க. அப்போ மாயா நேராக சாமியை பார்த்து, என் குடும்பத்துக்கு இன்னும் நீ எவ்வளோதான் கஷ்டம் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்க, என் பெரியம்மாவை பார்த்தா பாவமா இல்லையா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சாமியை கையெடுத்து கும்பிட்டு, இது மாதிரி என் பெரியம்மாவை நீ எப்படியாவது காப்பாற்றணும், அப்படி நீ காப்பாற்றலைன்னா இனிமே உன்னை நான் சாமியாக கையெடுத்து கும்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம மாயா சாமி கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கோயில்ல தான் கார்த்தி 2 பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரோட அந்த வீக்னஸே இன்னைக்கு நம்ம மாயாவோட கையில சிக்க வச்சிருச்சு. மாயா நேரா வந்துட்டு திரும்பி பார்க்க, அப்ப கார்த்தி முகத்துல இருக்கிற கர்ச்சிஃப் கீழே விழுந்துருது. கார்த்தி குனிஞ்சு அந்த கர்ச்சிஃபை எடுக்க போறாரு. அப்ப டக்குன்னு நம்ம மாயா கார்த்தியை பார்த்துடுறாங்க. பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம தான் அவனை புதைச்சோம், ஆனா இப்படி உயிரோட நிக்கிறானே அப்படின்னு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா டேய் கார்த்தி அப்படின்னு கத்த, கார்த்தி நேரா மாயாவை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு. கார்த்தி நேரா நினைக்கிறாரு, ஐயோ இவ கண்ணில் பட்டுட்டமா அப்படின்ட்டு கார்த்தி தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துக்கு நிறைய கூட்டம் வந்ததுனால கார்த்தியால் ஓட முடியல. மாயாவும் ஓடி போய் கார்த்தியை தடுக்கிறாங்க. கார்த்தி கீழே விழுந்துடுறாரு. மாயா டக்குன்னு கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, அட பாவி, நீ செத்துட்ட அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ உயிரோட இருக்கியாடா, ஏண்டா இப்படி திட்டம் போட்டு என் பெரியம்மாவை இப்படி போலீஸில் சிக்க வச்சிட்டிங்களே, அப்போ இது எல்லாமே உங்களோட திட்டம் தானா, இது எல்லாமே நீங்கள் திட்டம் போட்டு தான் பண்ணீங்களா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு மாயா அந்த கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, உன்னை இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறேன் வாடா அப்படின்னு சொல்லி கார்த்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கார்த்தி டக்குன்னு மாயாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இதை பார்த்ததோட மாயா வந்துட்டு கார்த்தி பின்னாடியே ஓடுறாங்க. இருடா உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்தி பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ அங்கே ஆட்டோ கிடக்கு. மாயா நேராக ஆட்டோவில் போய் ஏறுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு பைக் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. மாயா நேராக அந்த ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா முன்னாடி ஒரு பைக் போகுதில்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது கார்த்தி வேற பக்கமாக போயிடுறாரு. மாயா வந்துட்டு அதை கவனிக்கலை. 2 ரோடா பிரிஞ்சதுனால அந்த இடத்துல ஆட்டோவை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த ஆட்டோக்காரர் மாயா கிட்ட, மேடம் அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியல மேடம், மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேராக அவர்கிட்ட, சரி ரைட் சைடு போங்க அப்படின்ட்டு வேற பக்கமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வேகமாக போகிறாரு. திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அவர் பைக்கு வேகமாக போனதுனால முன்னாடி ஒரு வண்டி வந்ததோட அந்த வண்டியில் பைக்கை விட்டுறாரு. பைக்கு கீழே விழுந்துருது. அவரும் கீழே விழுந்துடுறாரு. கார்த்தி மயக்கம் போட்டுடுறாரு. அப்போ அந்த வண்டியில் உள்ளவங்க இறங்கி கார்த்தியை தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அதே பக்கமாக தான் வராங்க. ஆனால் அந்த இடத்துல கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வரலை. அப்போ மாயா வந்துட்டு ரொம்ப அவசரமாச்சே எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு நேராக போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியை அங்கே உள்ளவங்க நேராக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஆட்டோவில் நேராக கொண்டு போய் கார்த்தியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கார்த்தியை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு டாக்டர். டாக்டர் நேராக நர்ஸை பார்த்து, இங்கே பாருங்கள் யார் இவர் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, தெரியல டாக்டர், ஏதோ ஆக்சிடெண்ட் கேஸ் போல அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா எங்கே பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேராக குருவரன்ட்ட, குருவரா அப்படின்னு சொல்ல, குருவரன் நேராக ஜானகி கிட்ட, அம்மா முடிவை மாற்றிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இங்கே பாரு குருவரா, இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்போ குருவரன் நேராக ஜானகியை கூட்டிக்கிட்டு நேராக அந்த
ஜட்ஜ் அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நேராக ஜானகியை பார்க்க ஜானகி சொல்கிறாங்க, குருவரா என்னோட முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னதோட குருவரன் நேராக ஜானகியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனதோட ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அம்மா முக்கியமான வேலையில் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்ட்டு ஜானகியை உட்கார சொல்கிறாங்க. ஜானகி உட்கார்றாங்க. அதே நேரத்தில் அங்கே வக்கீல் வராரு. வக்கீல் நேராக ஜானகியை பார்த்து, அம்மா உங்களோட முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லையா அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கய்யா, நான் ஒத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இப்படி ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஐயா நான் தான் அந்த கார்த்தியை கொன்னேன், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு அவசர அவசரமாக நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கதிர் இருக்காரு. மாயா ஓடி போய் கதிரை பார்க்குறாங்க. அப்போ மாயா நேராக கதிரை பார்த்து கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் நேராக மாயாவை பார்த்து அத்தை எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரியம்மா போயிட்டு நேராக ஜட்ஜம்மா கிட்ட நான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்க போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, எப்படி பெரியம்மாவை காப்பாற்றுறது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், நம்ம இத்தனை நாளும் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் பொய் அப்படின்னு. அப்போ கதிர் கேட்குறாரு, என்ன மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்தி எல்லாருமே சேர்ந்து நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன மாயா சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, என்ன மாயா வளர்ற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், அந்த கார்த்தி உயிரோட நின்னதை கோவிலில் என் கண்ணால் பார்த்தேன். அவன் என்னை பார்த்ததோட தப்பிச்சு ஓடிட்டான். அவனை எப்படியாவது பிடிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவனை பிடிக்க முடியல அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, மாயா அந்த கார்த்தியை தானே வந்துட்டு அந்த புதைச்ச இடத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கதிர் இத்தனை நாளும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன், அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் கேட்குறாரு, என்ன விஷயம் மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இது எனக்கும் பெரியம்மாவுக்கும் தெரிஞ்ச விஷயம், நானும் பெரியம்மாவும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, என்ன மாயா சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் அந்த கார்த்தி இருக்கான அவன் லெட்டர் எழுதி கொடுத்தான், இது மாதிரி நீ மட்டும் வரலைன்னா நான் வந்துட்டு தனா வீடியோவை எங்கே பார்த்தாலும் போட்டுருவேன் அப்படின்னு தனாவை மிரட்டி ஒரு லெட்டரை கொடுத்து விட்டான். நான் அந்த லெட்டரை பார்த்ததோட தனாவை போக வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் போனேன். நான் போய் ரொம்ப நேரம் ஆகிட்டே அப்படின்ட்டு ஜானகி பெரியம்மா வந்திருக்காங்க. ஆனால் அங்கே கார்த்தி என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ தான் பெரியம்மா வந்துட்டு கார்த்தியை தலையில் அடிச்சிருக்காங்க. இதனால கார்த்தி மயக்கம் மட்டும் கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறமா அவன் இறந்துட்டான் அப்படின்னு தான் இத்தனை நாளும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நல்லா நம்மளை ஏமாத்திருக்காங்க. அந்த கார்த்தி உயிரோட தான் இருந்திருக்கான். அவங்க இத்தனை நாளும் உயிரோட இருந்துக்கிட்டு தான் இது மாதிரி பெரியம்மா தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, என்னது அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணாங்களா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கதிர் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போதைக்கு அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிறத நம்ம சீக்கிரம் அந்த ஜட்ஜம்மா கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஜட்ஜம்மா வந்துட்டு ஜானகி பெரியம்மாவுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதனால பெரிய பிரச்சனை ஆகிரும். எப்படியாவது போயிட்டு தடுக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பத்மாவும் பார்வதியும் அந்த பக்கம் வராங்க. பார்வதி வந்துட்டு கதிரும் மாயாவும் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி நேராக பத்மாவை கூப்பிட, அப்போ பத்மா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜானகியை வெளியில் கூட்டிகிட்டு வரத்துக்காக ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் பெரியப்பாவுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியும் பத்மாவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. வக்கீல் நேராக ஜானகிட்ட, இங்கே பாருங்க, ஜட்ஜம்மா வந்ததோட இதை தான் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்க ஜானகி சொல்கிறாங்க, செஞ்ச தப்புக்கு நான் தானே சார் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ மட்டும் நீங்கள் தான் வந்துட்டு அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு ஜட்ஜம்மா கிட்ட ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நான் எப்படியாவது ஜட்ஜம்மா கிட்ட என் பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்லி போராடி உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் ஜானகி நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க, எனக்காக நீங்கள் இப்படி சொல்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னோட முடிவில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ நான் வெளியில் வந்தால் கண்டிப்பாக என் மருமகன் கதிரை தான் பிடிப்பாங்க. இதனால கண்டிப்பாக என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதில் எந்தவித முடிவும் இல்லையா, இதனால் உங்களுக்கு 8 வருஷ தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, இது எல்லாத்துக்கும் தயாராகி தான் நான் வந்திருக்கேன், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்கிறாரு, சரிம்மா, எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு எதுவும் வேணாயா அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. அப்போ குருவரன் நேராக ஜானகியை பார்த்து, அம்மா, நீங்கள் எனக்கு அம்மான்னு தெரியும், என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு அவர் கூட பேசணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு. உடனேயே குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் நம்ம ரகுராம் தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. குருவரன் நேராக ரகுராம் கிட்ட, அப்பா, நான் குருவரன் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சொல்லு குருவரா அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்பா, இது மாதிரி ஜானகி அம்மாவுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்டனை கிடைக்க போகுது, அவங்க தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க, பேசுகிறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அமைதியாக இருக்காரு. அப்போ நம்ம குருவரன் நேராக டக்குன்னு ஜானகிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ ஜானகி நேராக ரகுராம் கிட்ட, என்னங்க, கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், கடைசியாக உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னங்க, நான் பண்ணது கண்டிப்பாக உங்கள் பார்வையில் ரொம்ப பெரிய தப்பாக தான் இருக்கும், ஆனால் நம்ம பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஒரு நாள் கண்டிப்பாக நான் இதை எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தை ஆதரிப்பீங்க. அம்மா, இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தனாவும் மாயாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் எடுத்த முடிவு கண்டிப்பாக உங்களை ரொம்ப கோவப்படுத்தியிருக்கோம், நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் பொழுது அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னை மன்னிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டா வெளியில் வருவேனா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ரகுராம் இதையெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு மனசு ரொம்ப கலங்குது. அந்த ரகுராம் ஜானகி பேசுகிறத பார்த்துட்டு குருவரனுக்கு கண் கலங்குது. அப்போ நம்ம ஜானகி நேராக ரகுராம்கிட்ட, என்னங்க, என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச. ஆனால் ரகுராம் கேட்கவே இல்லை, டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப கவலையாக ஃபோனை குருவரன்ட்ட கொடுத்துட்டு, இந்தாப்பா அப்படின்னு சொல்ல குருவரன் கவலைப்படுறாரு. அப்போ நம்ம ஜானகி நேராக குருவரன்ட்ட, இங்கே பாரு குருவரா, அவர் வந்ததோட நான் தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்போ குருவரன் நேராக ஜானகிட்ட, அம்மா, ஒரு தடவை முடிவு பண்ணுங்கம்மா அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதுலேருந்து நான் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்ல, இது கேட்டதோட குருவரனும் கவலைப்படுறாரு. அப்புறமா நம்ம மாயாவையும் கதிரையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்து, ஏய் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, எதுக்கு 2 பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, கார்த்தியை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவளுக்கு எப்படி கார்த்தி உயிரோடு இருக்கிறது தெரியும் அப்படின்னு. அப்போ பசுபதி கேட்குறாரு, ஏ மாயா, என்ன நீ பைத்தியமா, கார்த்தியை பறி கொடுத்துட்டோமேன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்கோம், நீ கார்த்தி உயிரோடு இருக்கான்னு சொல்கிற, என்னடி வந்து குட்டையை குழப்புற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, போதும் உங்களோட நாடகம் அப்படின்னு.
அப்போ ஜானகி நேராக மாயாவை பார்த்து, ஏ மாயா, நானே என் பிள்ளைய பறி கொடுத்துட்டோம்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்கோம், ஏண்டி இப்படி பேசுகிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, யாரு நீங்களா? இங்கே பாருங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. எவ்வளோ முட்டாள்தனமான எவ்வளோ கேவலமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அவங்களும் உங்கள் உறவுக்காரங்க தானே, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சி, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு தோணுச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. புவனேஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, மாயா, உங்கள் எல்லார் கண்ணு முடியல இதுதானே நாங்கள் கார்த்தியை புதைச்ச இடத்துலேருந்து எடுத்தோம், அவனுக்கு காரியம்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு. மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, வாயை மூடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கார்த்திகை கோவிலில் பார்த்தேன், அவனை நீங்கள் உயிரோட கொண்டுட்டு வந்துட்டீங்க, பெரியம்மாவை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. இது தெரியாம பெரியம்மா ரொம்ப கவலைப்பட்டு போய் இருக்காங்க, தேவையில்லாம அந்த கார்த்தியை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா நீங்க எல்லாரும் இப்படி திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஏய் கார்த்தி, எங்கடா இருக்க, வெளியில வாடா அப்படின்னு. அப்ப மாயா நேரா வந்துட்டு கதிர்கிட்ட, கதிர் நீ வீட்டுக்குள்ள போயிட்டு தேடிப்பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு கார்த்தி கார்த்தின்னு கூப்பிடுறாரு. அப்ப புவனேஸ்வரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மாயா அப்படி பேசுனதை பார்த்து மாயாவுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது புவனேஸ்வரிக்கு சரியான குழப்பமா இருக்கு. பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, எப்படிம்மா இவளுக்கு தெரியும், கார்த்தி எப்படி கோயிலுக்கு போனான், அவனை தான் கேரளாவுக்கு போக சொன்னோம்ல, அவன் எப்படி அங்கே போனான் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அதானா எனக்கும் தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு கதிரை வந்துட்டு தேட சொல்ல, கார்த்தின்னு கதிர் வீட்டுக்குள்ளே போயிட்டு தேடுறாரு. எங்கே பார்த்தாலும் போய் தேடிட்டு கதிர் அங்கேருந்து வந்துட்டு, கார்த்தியை எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் கார்த்தி, இங்கே பாரு கதிர், கார்த்தியை நாங்கள் எங்கேயும் ஒளிஞ்சு வச்சில்ல, அவன் உயிரோடவே இல்லை, தேவையில்லாமல் இதை வந்து திசை திருப்புறதுக்காக பேசாதி அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவனை தேடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு மாயா நேரா அதை பார்த்து புவனேஸ்வரியை பார்த்துட்டு எச்சரிக்கிறாங்க. அதே நேரத்தில் மாயாவும் கதிரும் நேராக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கார்த்தி அட்மிட் ஆகியிருக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஏன்னா கார்த்திக்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஸோ மாயா வந்துட்டு கதிரை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக ஜட்ஜம்மா கிட்ட உண்மையை நிரூபிப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம மாயா வந்துட்டு புவனேஸ்வரி நல்லவங்க அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க. இவங்க யார் வேலையும் தப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம ரகுராமும் புரிஞ்சுப்பாரு. ஸோ அப்கமிங் எபிசோடில் இது தாங்க நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.